பிக் பாஸ் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சீசன் 8 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புது புது ஆளுங்களாம் வந்துருக்குறாங்க. ஆளுங்களாம் பார்த்தா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கிறாங்க. ஒரு சில ஆளுங்களாம் காமெடியாக இருக்கிறாங்க, ஒரு சிலரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டெரரிஸ்டிஸாக இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்துருக்கிற ஆள் பார்த்தோன்னா நம்மளால் ரவீந்திரனை வச்சு செய்ய போகிறாங்க. இவர் என்னவோ பண்ணார், இவருக்கு அதான் என்ன போகுதுன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்துருக்கிற ஆள் பார்த்தோன்னா இந்த படத்தை விஜய் சேதுபதி படத்தில் வந்து நடித்த பொண்ணு மகாராஜா படத்தில் இவங்க பேர் வந்து சஞ்சனா. ஓகே தான், இவன் என்ன பண்ண போகுதுன்னு தெரில. அதுக்கப்புறம் சத்யா, இவர் வந்து அந்த இந்த நாடகத்தில் நடிச்சிருப்பார். அது இந்த பொண்ணு இருக்குமே, அந்த அவங்க 2 பேருமே வந்திருக்காங்க அந்த நாடகத்தில். அர்ணவா சத்யா ஒரு பேர். தீபக் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சாள். விஜய் டிவி எல்லா டிவிலையும் இருக்கிற ஆள். அதுக்கப்புறம் வந்திருக்க ஆள் தான் நம்ம ஆள் தர்ஷா குப்தாவுக்கு ஃபேன்ஸ் அதிகம். தர்ஷா குப்தா என்ன பண்ண போகுதுன்னு தெரில. தர்ஷா உனக்கு நான் எப்பவுமே சொல்லிட்டேன், தர்ஷா குப்தா ஃபேனுக்கு நான் இப்போ வந்து சொல்லிடுறேன். நான் தர்ஷா வந்து ஒரு நல்ல பொண்ணு, நல்லா அழகாக இருக்கிற பொண்ணு. அதுக்கப்புறம் வந்துருக்கு பார்த்தா ஆனந்தி இவங்க வந்து ஒரு நல்ல நடிகர். கோமாளி படத்தில் நடிச்சிருக்காங்க, நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. புக்கெல்லாம் இது பண்ணுவாங்க. இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சுனிதா வந்துருக்குது. சுனிதா டான்ஸரு, ஆனால் டான்ஸ்லாம் ஆடல, உள்ளே வந்துருக்கு. சுனிதா என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. சுனிதா நல்லா பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தலைவன் நம்பால் வந்துருக்கான் ரஞ்சித்து. ரஞ்சித்து நல்ல ஆள், விவசாயம் பண்ணுறாள். கொஞ்சம் நல்லா இருக்கிறாள். படத்தில் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. ரஞ்சித் எப்படி பண்ணுவார் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது பையன் சூப்பராக இருக்கான். ஆள் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியல. கானா பாட்டெலாம் பாடுறான். அந்த அசல் கோளாறு இவனுங்கெல்லாம் வந்தாங்களா, அந்தமாரி இல்லாமல் நல்லா கானா பாட்டெலாம் பாடி நல்லா ட்ரெண்ட் ஆகணும். இந்தமாரி பசங்கள்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த பொண்ணு வேறு லெவல் ஆஃபீஸில் நடிச்சிருக்கோம். லீனா, இவங்க பேர் வந்து சௌந்தர்யா. ஆனால் லீனான்ற பேர் தான் நல்லா இருக்குது. சௌந்தர்யா பேர் நல்லா தான் இருக்குது. ஆனால் லீனாவோட ஃபேன் நான் வந்து. அதுக்கப்புறம் பாப்பு குட்டி வந்துருக்குறாங்க. இவங்க பாப்பு, ஏன்னா சரவண மீனாட்சி நிறைய படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நிறைய இதில் நடிச்சிருக்காங்க. ஆனால் பாப்பு உங்க பேர் நிறைய பேர் இருக்குது. ஆனால் என்ன பேர் சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் பாப்புன்ற பேர் தான் இப்போ இதுவாக இருக்குது. நம்ம பாண்டியன் ஸ்டோருன்ற பாரதி கண்ணம்மா, இவனை வச்சு இவனா தான் பண்ணுவான். நாடகத்திலே ஒழுங்காக நடிக்க மாட்டான். இப்போ வேறு இதில் வேறு வந்துருக்கிறான். இதில் எப்படி நடிப்பாருன்னு தெரில. கொஞ்சம் நல்லா நடந்தால் நல்லா தான் இருக்கும். இவங்களும் அந்த இவங்க கூட இருக்கிற பாப்பு கூட இருக்கிற ஆக்டர் தான். இவங்க பேர் வந்து தர்ஷிகா. இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. இவங்கள பற்றி அது அந்த அளவுக்கு எதுவும் நம்மளுக்கு தெரியல. போக போக தான் என்னன்னு தெரியும். இப்பயே கோடு போட்டானுங்க வீட்டில். அன்ஷிதா, இவங்க செல்லம்மா நாடகத்தில் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்துருக்குறாங்க. அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃப் அந்த நாடகத்தில் இருக்கிற மாரி. இவங்களும் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. கேரளாலேருந்து ஒரு பொண்ணு வந்துருக்குது, பார்ப்போம். இவர் விஜய் விஷால் நம்ம அந்த கண்ணை மாரி இவனும் பண்ணுவானான்னு தெரியல. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கண்ணை மாரி தான் இருக்கிறான். கண்ணனா போன சீசனில் இருந்தால அவன் தான் கண்ணை. இவர் தான் அர்ணவ். அந்த இப்போது போயினாங்களே அவங்களோட வீட்டுக்காரு அந்த நாடகத்தில். இவர் எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. இவர் கொஞ்சம் அடுத்ததாக வர ஆள் பார்த்தோன்னா நம்பாள். இவன் செம்ம இது, நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். யூடியூப்லாம் நல்லா பேசுவோம். தமிழ் பேச்சு மூச்சுங்கள அதில் வந்துருக்கான். யூடியூப்லாம் நல்லா பேசுவோம். முத்துக்குமரன் கடைசியாக தான் வந்து சேர்ந்தாங்க நம்பாள். ஜாக்லின் என்ன தான் பண்ண போகிறீங்க தெரியல. ஜாக்லின், நீங்கள் வந்து இப்போ வந்துக்கிற ஆங்கர்லேயே நீங்கள் கொஞ்சம் டஃப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். பிக் பாஸ் எப்படி போக வந்து இல்லை. பிக் பாஸ் நல்லா போனால் ஜாலியாக தான் இருக்கும் எல்லாருக்கும்.